நம்ம கேட்கிறோம். இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது. அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள். கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள், அதை அனுமதிக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும், 22 இடம் 40 இடம்னு வச்சுக்கிறீங்க, அதுவே போட்டிடும், ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது. தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும், அது நவாஸ் கனிக்கு தான் கொடுக்கும். அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒத்த சீட்டை கொடுத்து மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும். இதுதான் திமுக. இப்ப கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கூட ஒரு கேள்வியாக எழுப்பினார். ஒரு தம்பி, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை, இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் மாநிலத்தில் செயல்படுத்த மாட்டேன், செயல்படுத்த விட மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று. அவங்க ஆத்தாளப்பன் எப்படிதானா சோறுல உப்பு போட்டு சாப்பிட்டு இருக்கலாம். அதாவது அவள் அந்த மண்ணின் மகள், அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்கிறாள். 8 பேர் ஒரு கட்சி ஆரம்பிச்சவ ஏறினதுல இருந்து இதுவரை இறக்க முடியல. பிஜேபியும் போராடி பாக்குது, காங்கிரசும் போராடி பாக்குது, கம்யூனிஸ்டும் போராடி பாக்குற ஒற்றை பெண்மகளை கீழே இறக்க முடியலன்னா அவ அந்த மண்ணை காதலிக்கிறார், மக்கள் அவளை காதலிக்கிறார்கள். இந்த இடத்துல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வக்பு எதை வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு, அங்கிட்டு போறியா அப்படி போயா சொல்றதுக்கு துணிவு இல்லை.